ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக முன்னிறுத்தினாங்க. இது பற்றி ஸ்டாலின் எங்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. நேற்றைய பேட்டியை இன்றைக்கு மறுத்திருக்கிறார். இடையில் ஏதோ ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது. கண்டிப்பாக காரணம் என்னவென்றால், நள்ளிரவுல அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு போய் பார்த்தது, உதயநிதி அவர்களை வீட்டுக்கு போய் பார்த்தது, டெல்லிக்கு போனது, ஒரு 16 மணி நேரம் அவர் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது அப்படிங்கிற பல கேள்விகள் திருமாவளவன் சுற்றியும் இருக்கு சார். அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஆனா அடிப்படையா இம்ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை எந்த தலைவரும் முயற்சி செய்ய மாட்டாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பேச்சுக்கு கூட்டணி அமைத்தால் முதலமைச்சர் யாரு? இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி 46 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திமுக 70 எம்எல்ஏ வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுவாங்களா? உதயநிதி தானே ஆக முடியும் அடுத்தாப்புல. சரி, திமுக கட்சியை அதுல பிளவு விட்டு போயிருங்க. சுத்தி சுத்தி விஜய்க்குள்ளே நிக்கிறீங்களா? அது ஏன் விஜய் முதல்வராக விடாமல் தடுத்த சதி? விஜய் முதல்வராக போல எடப்பாடியை முதல்வராக்கும். எடப்பாடி எப்படி முதல்வர் ஆவாரு? 46 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 108 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் முதலமைச்சராக விடாம பண்ணிடுவீங்களா? 46 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாரா? எந்த ஒரு கதை இது? 9 மந்திரிகள் தான் மொத்தத்துல இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி அது 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 8 மந்திரி சபை கேட்கும் போல இருக்கு. விஜய் எப்படி அவர் மந்திரி சபையை எக்ஸ்பாண்ட் பண்ண போறாரு? அதுக்குள்ளேயே நீங்க யாருமே வரமாட்டேன்றீங்க. அதான் இதோட சிக்கல். அப்போ விஜய் நிர்வாகத்துக்குள்ள இறங்கணும். இருக்கிறதே 9 அமைச்சர்களை வச்சு நீங்க என்ன நிர்வாகம் பண்ண போறீங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரா இல்லையா முதலமைச்சர்? இப்ப எவ்வளவு நினைக்கிறீங்க பாட்டிலுக்கு? டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாம் ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. இல்லையா முதலமைச்சர்? பெரும் பிரச்சனை இருக்குங்க. அவன் சொல்றான் 10 ரூபா வேணாங்க, நீங்க இறக்கி வைக்கிறதுக்கு மட்டும் கூலி கொடுத்துட்டு இறக்கி வைக்க சொல்லுங்க. நாங்க ஏதோ அயோக்கியர்கள் மாதிரி நீங்க பேசுறீங்க. கூட வாங்கி தின்னவெல்லாம் எங்க இருக்கான்? பயங்கரமான கேள்வி கேட்கறாங்க அவங்க. அதிமுக பிளவு என்பது இப்ப சமீபத்தில் ஏற்பட்டதா? யாரு வலிமையான தலைவர்களாக ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியோட இருக்காங்களோ அவங்க இந்த பிளவுகளை சமாளிச்சிருவாங்க. அது எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போறாரா, சிவிஎஸ் சமாளிக்க போறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சிவிஎஸ் பேர்ல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. ஒரு ஆள் மாட்டினாரு, யாருன்னா காமராஜ். அவரு மினிஸ்டர் ஆசையில தான் போனாரு. அங்க அவருக்கு கிடைக்கவே போறது இல்லை மினிஸ்டர். இன்னொருத்தங்க சிவிஎஸும் வேலுமணியும், அவங்களும் மந்திரி ஆசையில போனவங்க தான். அவங்களுக்கும் மந்திரியே கிடைக்காதுல்ல. கோர்ட்டுக்கு நீங்க மேட்டர் போயிட்டீங்கன்னா எப்படி நீங்க மந்திரி சபையில உங்களை சேர்ப்பீங்க? யாருக்கு நஷ்டம்? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் ஷியாம் சார். வணக்கம் தாமரை செல்வன் சார். புதிய அரசாங்கம் அமைந்து விட்டது. இருந்தாலும் அதிமுகவுல ஒரு பிளவு அப்படின்னு தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கு. நேற்றைக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு. திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை. குறிப்பாக திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமிய முதல்வராக முன்னிறுத்தினாங்க. இது பற்றி ஸ்டாலின் எங்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தினாரு அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. விசிகாவும் இடதுசாரிகளும் இதை ஏற்காத நிலைமையில திருமாவளவன் தான் முதல்வர் முகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வைக்கப்பட்டது. அதை நான் மறுத்திருக்கேன் அப்படின்னு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம காலையில ஒரு ஸ்டேட்மெண்ட், அது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராகவே அது இருக்கு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நேற்றைய பேட்டியை இன்றைக்கு மறுத்திருக்கிறார். இடையில் ஏதோ ஒரு அழுத்தம் வந்திருக்கிறது. கண்டிப்பாக காரணம் என்னவென்றால், திமுக அதிமுக ஒரு புள்ளியில இணைவதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாதுங்க. ஆமா, 1989 அந்த தேர்தலுக்கு முன்னாடி 88 ஜானகி அம்மாள் மந்திரி சபை. திடீர்னு காங்கிரஸ் கட்சி நாங்க ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான், ட்ரூ எம்ஜிஆர் லெகசி, அதுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னாங்க. ஜானகி அம்மாள் மந்திரி சபைக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆர்.எம். வீரப்பன் கலைஞரை சந்திச்சு ஆதரவு கேட்டாரு. ரைட்டுங்களா? அவரு முடியாதுட்டாரு. ஏன் முடியாதுன்னாருன்னா, அதிமுகவும் திமுகவும் களத்துல ஒன்று எதிர்த்து நிற்கிற கட்சி.
ஒரு காலத்திலே அது வந்து 2 கட்சியும் சேராது. திராவிட இயக்கங்கள் இணையணுங்கிறது தான் 79. ஓகே. 88ல வந்து திமுக, அதிமுக இணைந்து ஜானகி அம்மாளே முதல்வரா இருப்பாங்க. திமுக கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் அமைச்சராகலாம். அதெல்லாம் அப்பவுமே நிராகரிச்சுட்டாங்க. என்ன காரணம்னா கட்சியே நடத்த முடியாது. நிச்சயமா. ஆனா இன்றைக்கு நாம பார்க்கும்போது விஜய் முதல்வர் நாட்காலியில உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு வந்து தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட எல்லா ஆங்கில நாளேடுகளும் எழுதியிருக்காங்களே சார். எல்லாமே உங்களுக்கு தெரிந்தவர்கள் நம்பிக்கை இல்லைங்க. ஏதுன்னு கேளுங்க. ரைட். அஸ்யூமிங் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது, விஜய் முதல்வர் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கட்சிக்கும் சேர்த்து எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அவங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்கு? ஆமா, அப்பவும் மெஜாரிட்டி இல்ல. அது போக அப்படியான ஒரு முயற்சி நடந்தா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சிபிஐயோ சிபிஎம்மோ என்ன நிலைப்பாடு எடுக்கணும் யாருக்கும் தெரியாது. அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்கணும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா பாமக 4 இடம் இருக்காங்க. ஆமா, இல்ல சார், சிபிஎம் தேசிய செயலாளர் பேபி அவர்களே ஒரு தேசிய ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில இதை அவர் சொல்லியிருந்தார். மறுநாள் விஜய் பதவியேற்பு விழா அன்னைக்கு மதுரையில பிரஸ் மீட் கொடுக்கிறார், அதை மறுத்து இருக்காரு. ஆனா ஒரு பேச்சுவார்த்தை பிஹைண்ட் தி டாக்ஸ் போயிருக்குங்கிற உண்மையை நாம வந்து ஏத்துக்கு தானே சார் ஆகணும். நடந்திருக்குல்ல சார், திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதை சிபிஐ சிபிஎம் நிராகரிச்சிட்டாங்கிற விஷயமும் இன்னைக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருக்கே சார். திரும்ப அதைத்தானே திருப்பி கிசுகிசுன்றாரு இன்னைக்கு. சரி, அடிப்படையிலங்க இதுல சில வாய்ப்புகள் அறவே கிடையாது. என்னோட அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்றேன். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு பேச்சுக்கு கூட்டணி அமைத்தால் முதலமைச்சர் யாரு? ஸ்டாலினா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி 46 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு திமுக 70 எம்எல்ஏ வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுவாங்களா? உதயநிதி தானே ஆக முடியும் அடுத்தாப்புல. சரி, திமுக கட்சியை அதுல பிளவு விட்டு போயிருங்க. அடிப்படையா நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக கட்சியில தலைவரும் தோத்தாச்சு, பொதுச் செயலாளரும் தோத்தாச்சு, துரைமுருகனும் தோத்தாச்சு, இவரும் தோத்தாச்சு. சோ 2 பேரும் ஆட்டத்திலே இல்ல. உதயநிதி ஜெயிச்சிருக்கிறாரு, ஒரு சில அமைச்சர்கள் ஜெயிச்சிருக்காங்க, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக அணியில எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கிறாரு, சி.வி. சண்முகம் ஜெயிச்சிருக்கிறாரு, எஸ்.பி. வேலுமணி ஜெயிச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ இருக்கிற இந்த குழப்பங்களுக்கு முன்னாடி இருந்த நிலை. திமுக அதிமுக அப்படியான ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைத்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார்னு சிவிஎஸும் எஸ்.பி. வேலுமணி ஒத்துக்கிடுவாங்களா? அவங்களுக்கு அதுக்கு அடுத்த நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அது இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. புரியுது. அதுக்கு வாய்ப்பு அறவே கிடையாதுங்க. ஆனா பத்திரிகைகள் எழுதுச்சு, நீங்க சொல்றது உண்மை. என்னன்னா அதைத்தான் அவர் கிசுகிசுன்றாரு. திரும்ப வந்து தெளிவாவே இன்னைக்கு அது அவர் சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நாங்க 2 எம்எல்ஏ வச்சுட்டு அப்படியெல்லாம் எப்படிங்க ஆசைப்பட முடியும்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு அவர் வந்து ஊடகத்தை தான் குற்றம் சாட்டுறாரு. சார், குறிப்பாக நள்ளிரவுல வந்து அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு போய் பார்த்தது, உதயநிதி அவர்களை வீட்டுக்கு போய் பார்த்தது, டெல்லிக்கு போனது, ஒரு 16 மணி நேரம் ஒரு போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது அப்படிங்கிற பல கேள்விகள் திருமாவளவன் சுற்றியும் இருக்கு சார். இல்ல, அது இருக்குங்க, அது வேற விஷயம். அதுக்கு பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஆனா அடிப்படையா இம்பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை எந்த தலைவரும் முயற்சி செய்ய மாட்டாங்கங்க. விஜய் முதல்வராகாம தடுத்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு அந்த அரசு அதுக்கும் மெஜாரிட்டி இல்ல, கவர்னர் அழைப்பாராங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. விஜய்க்கு என்ன நிபந்தனை விதிச்சாரோ அதே நிபந்தனை இவங்களும் விதிப்பாங்க. சரி, அழைச்சதாவே வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு, அதுக்கு பிறகு அந்த ஆட்சி பேர்ல குற்றச்சாட்டுகள் வரும், அந்த ஆட்சி கவிழுது அப்படின்னா அது விஜய்க்கான லாபமாலாம் முடியும். சரி, இப்போ விஜய் மயமாகிறதே அரசியலுக்கு நல்லது இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க சுத்தி சுத்தி எங்க நிக்கிறீங்க 15 நாளா? விஜய் இப்படி செஞ்சாரு, விஜய் அப்படி செஞ்சாரு, விஜய் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தாரு, விஜய் வெள்ள துண்டை எடுத்துட்டாரு. விஜய்க்குள்ளே நிக்க போறீங்களா எல்லாருமா சேர்ந்து? ஏங்க உர தட்டுப்பாடுங்க, பயங்கர உர தட்டுப்பாடு. பாஸ்பரஸ் விலை ஏறி போச்சு, பாஸ்பேட் விலை, பொட்டாஷ் விலை ஏறி போச்சு, காம்போசிட்டா வர்ற எல்லா உர விலையும் ஏறி போச்சு. ஜூன் மாசம் 12ஆம் தேதி தண்ணி திறக்க முடியாது. குறுவை சாகுபடியே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கு. ஆமா, நாள்தோறும் கொலை சம்பவங்கள் கூடிக்கிட்டே போகுது. அதை கவனிச்சிங்களா யாராவது? எஸ், ஆமா. டிடிவி மட்டும்தாங்க எதிர்கட்சி ரோலையே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் தான் இதுக்கெல்லாம் இப்ப அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. எஸ், ஆமா. அப்ப நீங்க என்ன கொலை சம்பவங்கள் எல்லாம் சுட்டி காட்டி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குலைந்து விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு கடந்த 15 நாளா?
அதையெல்லாம் சொல்லாமலே சுத்தி சுத்தி விஜய்க்குள்ளேயே நிக்கிறீங்களே, அது ஏன்? விஜய் முதல்வராக விடாமல் தடுத்த சதி. விஜய் முதல்வராக போல எடப்பாடியை முதல்வராக்கும். எடப்பாடி எப்படி முதல்வர் ஆவாரு? 46 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 108 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் முதலமைச்சராக விடாம பண்ணிடுவீங்களா? 46 எம்எல்ஏ வச்சுட்டு ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாரா? எந்த ஒரு கதை இது? அதான் சிபிஐ மறுத்திருக்காங்கிறாங்க சார். மக்கள் எல்லாருமே மறுத்தாச்சு. மறுத்த பிறகு அந்த ஆதரவு கொடுக்க முடியாது. அதன் காரணமாக இது எல்லாரும் மீண்டும் மீண்டும் மறுத்தாச்சு. சுத்தி சுத்தி இந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கிறது யார்? ஊடகங்கள் தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஏங்க விஜய்க்குள்ளே இருந்தீங்கன்னா எப்பங்க நீங்க மக்கள் பிரச்சனையை பேச போறீங்க? ஓகே, விஜய் டிஃபன் பாக்ஸ் திறந்தாரு. விஜய் 10 மணிக்கு கிளம்பி 4 மணி வரைக்கும் ஆபீஸ் வேலை பாக்குறாரு. விஜயை தாண்டி எங்க வந்திருக்கீங்க நீங்க? இல்ல விஜய் முதலமைச்சரை விடாமல் தடுக்க சதி. ஏங்க அவருக்கு 1000 பிரச்சனை வந்தாச்சு. 9 மந்திரி தான் வச்சிருக்காரு. வேளாண்மை துறைக்கு மந்திரியே கிடையாது. 22 துறைக்கு மந்திரி இல்லைங்க. ஆக்சுவலா 9 மந்திரிகள் தான் மொத்தத்துல இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சி அது 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 8 மந்திரி சபை கேட்கும் போல இருக்கு. 5க்கு 2ன்னா அப்படின்னா 24 எம்எல்ஏ வச்சுட்டு இருக்கிற ஓபி மணிக்கணும், சிவி சண்முகம் அணிக்கு எத்தனை கொடுப்பாங்க? விஜய் எப்படி அவர் மந்திரி சபையை எக்ஸ்பாண்ட் பண்ண போறாரு? சரி, இதுல அடுத்தடுத்த வழக்குகள் வருமா, அதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு? அதுக்குள்ளேயே நீங்க யாருமே வரமாட்டேன்றீங்க. அதான் இதோட சிக்கல். அப்படி அதிமுகவை நோக்கி சில பல கேள்விகள் இருக்கு. எந்த ஒரு தேர்தல் நடந்தாலும் அதிமுக ஒரு மிகப்பெரிய பிளவு ஒண்ணு வெடிச்சிருது. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவாவே இருக்கு. இது எங்க போய் முடிய வாய்ப்பு இருக்கு? அதிமுகவுடைய மூத்த தலைவர் செம்மலை அவர்கள் கட்சியில இருந்து விலகி இருக்காரு. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? செம்மலை விலகுனது எனக்கெல்லாம் வருத்தம் தாங்க. ஏன்னா அவரு கிட்டத்தட்ட ஏன் செட்டு அதிமுக பல இடத்துல இருந்தவர். 80 அவரு சுயேட்சை எம்எல்ஏங்க. எம்ஜிஆர் எடுத்து சுயேட்சை எம்எல்ஏ ரைட்டுங்களா? தாரமங்கலம், அடுத்தாப்புலையும் தாரமங்கலம். அதுக்கு பிறகு கடைசியில் எம்பியா இருந்தாரு. அவரு புரோட்டம் ஸ்பீக்கரா இருந்தாரு. அவருக்கு பெரிய வரலாறு இருக்கு. அதிமுகவோட மூத்த தலைவர்கள்ல ஒருத்தர். பெரிய வேடிக்கை என்னன்னா, நீங்க குறிப்பிட்ட அதிமுக பிளவுபட்டுக்கிட்டே போகுதுங்கிற குறிப்பிட்ட 2017 ஓபிஎஸ் பிளவின் போது ஓபிஎஸ், மதுசூதனன், செம்மலை 3 பேரும் சேர்ந்தா எலெக்ஷன் கமிஷன்ல பெட்டிஷன் போட்டாங்க. சசிகலாவை போச்சேர்றா தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு சொல்லி. இப்போ அப்படியே சுத்தி உழைச்சு இப்போ அதிமுக நடக்கும் கவலைகள் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்றாரு செம்மலை. அப்ப 2017 ஏன் அவர் எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தாரு? 11 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. 12 எம்எல்ஏங்க. ஒருத்தர் அதுல பால் மாறிட்டே இருந்தாரு. சரி, அரசியல்வாதிகள் நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க, மாத்துறாங்க, அவ்வளவுதான். செம்மலை திருப்பி அதிமுகக்குள்ள வரமாட்டாருலாம் ஒரு நிச்சயமும் கிடையாது. அவருக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. உண்மையிலே அவரோட சீனியாரிட்டி கொடுத்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமா ராஜ்யசபா கொடுத்துருக்கணும், மறுக்கப்பட்டது. எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. ஆனா அவரோட இந்த முடிவு இது நிரந்தர முடிவு நான் நினைக்கல, வாஸ்தவமாவே நினைக்கல. சீனியர்ஸ் அதிமுக இப்ப இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில அதிமுக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இப்படி நீங்க இதை யோசிச்சு பாருங்க. அதிமுக பிளவு என்பது இப்ப சமீபத்துல ஏற்பட்டதா? இல்ல சார். எம்ஜிஆர் காலத்துல எத்தனை பிளவு வேணும் உங்களுக்கு? முதல் பிளவு யாரு? பச்சை குத்துணும்னு எம்ஜிஆர் சொன்னாரு. எழுத்து போனது யாரு? கண்டே. எவ்வளவு பெரிய மூத்த தலைவர். அதுக்கு பிறகு அகில இந்தியன்னு விகுதி சேர்த்தாங்க. இப்பதான் ஒரு 75ல சேர்த்த விதிங்க. அதுக்கு ஒரு சின்ன நினைவூட்டுதல் நான் போட்டேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த டேட் வந்துச்சு. அதிமுக அகில இந்திய அதிமுக மாறினது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி டேட் வந்துச்சு. ஒருத்தர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்ப யாரெல்லாம் வெளியில போனாங்க? எஸ்டிஎஸ் போனாரு. எஸ்டிஎஸ் பின்னாடிங்க. அதிமுக விகுதி சேர்த்தப்ப மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்திய அடைமொழிங்கிற ஒரு முக்கியமான விஐடி விஸ்வநாதன் போனாரு. அன்றைக்கு இருந்த மூத்த பெண் தலைவர்கள் போனாங்க. இந்திரகுமாரி அம்மா போனாங்க. பலரும் போனாங்க. 77 வரைக்கும் அவங்க தனி அமைப்பா தான் இயங்கினாங்க. 77 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச பிறகுதான் அவங்க திருப்பி உள்ள வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு எத்தனையோ பிளவுகள். நீங்க குறிப்பிட்ட எஸ்டிஎஸ் பிளவு 84. அவர் 86 வரைக்கும் தனி கட்சி நடத்தினாரு. எம்ஜிஆருக்கு எதிராக ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தாரு. அதிமுகங்கிற கட்சின்னு இல்லைங்க, திமுகங்கிற கட்சியே எத்தனையோ பிளவுகளை சந்திச்சிருக்கு. நாஞ்சில் மனோகரன் எப்படி போனாருங்க? கருவின் குற்றம்னு ஏன் கவிதை எழுதினாரு நாஞ்சில் மனோகரன்? அப்படியா கவிதை எழுதுவாங்க ஒரு மூத்த தலைவர்? எப்படி வெளியில போனாரு? எப்படி திருப்பி உள்ள வந்தாரு? வைகோ போனதுதாங்க எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியுற விஷயம். அதுக்கு முன்னாடி திமுக இருந்து எத்தனை பேர் போனாங்க? நாவலர் மக்கள் திமுக ஆரம்பிச்சாரு. அதான் முதல் மதிமுக.
இதெல்லாம் தாண்டி தான் கட்சி வருது. அதுக்காக நான் சொல்றேன். யாரு வந்து வலிமையான தலைவர்களாக ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டியோட இருக்காங்களோ அவங்க இந்த பிளவுகளை சமாளிச்சிருவாங்க. அது எடப்பாடி சரி, பழனிசாமி சமாளிக்க போறாரா, சிவிஎஸ் சமாளிக்க போறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு சிவிஎஸ் Okay. பேர்ல அவ்வளவு நம்பிக்கை கிடையாது. ஓகே சார். சார் குறிப்பாக சட்டமன்றத்துல இருபெரும் பிளவா இருக்காங்க சார். குரடா அதிமுகவுக்கு குரடான்னு சபாநாயகர் இன்னைக்கு வரைக்கும் ஏற்கவில்லை. அப்படி குரடாவை வந்து சபாநாயகர் வந்து ஏற்றுக்கொண்டாருன்னா அது எப்படி வேணுமானாலும் போக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக கட்சி தடைச்சாவல் சட்டமன்றத்துல அப்ளை ஆகுமான்னு தெரியாது. இன்பதுரை அவர்கள் வந்து மிக முக்கியமான விஷயத்தை ஒண்ணு சொல்லியிருக்காரு. குதிரை பேரத்துல ஈடுபட்டதன் காரணமாக முன்னாள் பிரதமரே வந்து சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்ட சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் நடக்கும்னு விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் துணையில அவர் பேசியிருக்காரு. எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? சட்ட ரீதியாக இது எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு சட்டமன்றத்துல? கட்சி தாவல் தடை சட்டம் அது வந்து ஒரு பரிசோதனை முயற்சியிலான சட்டம், கருப்பும் வெள்ளையும் கலந்தது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதான் அதுல பெரிய வேடிக்கை. இன்னொரு பெரிய மேட்டர் அதுல என்ன அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ விப்பை எடுத்து ஓட்டு போட்டா அந்த நிமிஷமே அவருக்கு வந்து பதவி போயிருது. 15 நாளைக்குள்ள அதை உறுதிப்படுத்தவோ இல்ல வந்து மீண்டும் வந்து எம்எல்ஏவை வந்து எம்எல்ஏவோ எம்பிஓ வந்து தகுதி படைத்தவரா மாற்றவோ தான் சபாநாயகருக்கு அதிகாரம் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்குது. உத்தரகாண்ட்ல வந்து பாஜக எம்எல்ஏக்கள் கவர்னரை போய் பார்த்தாங்க, மனு போட்டாங்க. கூட காங்கிரஸ் எம்எல்ஏ போனாங்க. பாஜகவும் காங்கிரஸ் கூட்டணி மாதிரி. அதுல 2 பேரும் போய் முதலமைச்சர் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் வந்துச்சு. அதுக்கு எப்ப முடிவு வந்துச்சுன்னா அடுத்த தேர்தல்ல மக்கள் என்ன முடிவு சொன்னாங்களோ அதுதான். அது வரைக்கும் கோர்ட் இழுன்னு இழுத்துச்சு. அப்ப இதுக்கெல்லாம் முடிவு வருமா வராதா அது யாருக்குமே உண்மையிலேயே தெரியாது. சார் அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து சிபிஎஸ் கை ஓங்குமா இல்ல எடப்பாடியார் கை ஓங்க வாய்ப்பு இருக்கா சார்? அதே போல கட்சி தடைச்சாவல் தடை சட்டம் வந்து எப்படி சார் போக வாய்ப்பு இருக்கு? அடிப்படையிலங்க எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுகவின் முகமாக கடந்த பல ஆண்டுகளாக அறியப்படுறாரு தமிழ்நாடு முழுவதும். ஒரு கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதுமான ஒரு தலைமை தேவையா தேவையில்லையா? அப்போ சிவிஎஸ் அந்த ரோலுக்கு எப்ப போய் சேருவாருன்னு நான் கேக்குறேன். அடுத்த 5 வருஷம் கழிச்சா சரி அவரு மந்திரி ஆயிட்டாருன்னு வைங்க தாவேகா மந்திரி சபையில. அப்போ எப்படி அது அதிமுகவின் கதி? கட்சி தாவல் தடை சட்டத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னன்னா ஒரு காலத்துல வந்து ஸ்பிளிட்ட வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பிளவு. அதுக்கு பிறகு இப்ப என்னன்னா ஸ்பிளிட்ட ரெகனைஸ் பண்ண வேண்டிய வேலை தேர்தல் கமிஷன் வேலைன்னு ஆயிடுச்சு. டிஸ்குவாலிபிகேஷன் 10th ஷெட்யூல்ல இருக்கிற தகுதி இழப்பு அதை மட்டும் தான் சபாநாயகர் இப்ப டிசைட் பண்ண முடியும். அதாவது பேரண்ட் பார்ட்டில ஒரு பிளவு ஏற்பட்டா சபாநாயகர் வேலை கிடையாது அதுல. ஏன்னா அவருக்கு வெளியில சட்டமன்றத்துக்கு வெளியில நடக்கிறதா அவர் எப்படி சொல்ல முடியும்? நிறைய சூழ்நிலை வந்துருச்சு. கரெக்ட் சார். ஆனா இப்போ சட்டமன்றத்துல 2 பிளவா இருக்காங்களே சார். ஒரு தரப்பு வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க, ஒரு தரப்பு விஜய் எதிர்க்கிறாங்களே சார். பேரண்ட் பார்ட்டி பிளவு முக்கியமா சட்டமன்ற பிளவு முக்கியமா? யாருக்கு என்ன அதிகாரம்? இவ்வளவுதான் இதுல கேள்வி. ஆமா, அத பத்தி கோர்ட் என்ன சார் சொல்லிருக்காங்க? சமீபத்திய வழக்கு சிவசேனா வழக்குல இருந்து ஏகப்பட்ட வழக்கு அதாவதுங்க 2004லயே என்ன முடிவாயிடுச்சு அப்படின்னா மெர்ஜர் மட்டும்தான் இதுல இப்போ எஃபெக்டிவ். ஸ்பிளிட் எஃபெக்டிவ் கிடையாது. ஸ்பிளிட் வந்துருச்சுன்னா யாரு டிசைட் பண்ணணும்னா தேர்தல் ஆணையம். இப்போ உதாரணமா நம்ம உதாரணத்தை எடுப்போம். ஓபிஎஸ் செம்மலை மதுசூதன் போட்ட பெட்டிஷன் அப்ப அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? வெறும் 12 பேர் தான். 11 ஆயிடுச்சு. அப்புறம் 122 எம்எல்ஏ எடப்பாடி பழனிசாமிட்ட இருந்தாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்துல முதல் பெட்டிஷன் போட்டது யாருன்னா இவங்க 3 பேர் தான். அதுக்கு வந்து டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியா டிடிவி வந்து மனு போட்டார். நீ உண்மையிலே தமிழ்நாட்டிலேயே அரசியல்வாதிகள்லயே கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி நுணுக்கமா தெரிஞ்சவர் டிடிவி மட்டும்தான். ஏன்னா 2 வருஷம் அவர் போராடி இருக்காரு. அப்ப மனு போட்டு தேர்தல் ஆணையம் 2 மாசமா விசாரிச்சது. நடுவுல கேசிபி ஒரு மனுவை போட்டாரு. விசாரிக்கும் போது ஆர்கே நகர் 1.0 எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்த உடனே இது என்ன சொல்லிச்சு தேர்தல் ஆணையம்? இப்போ உடனே எங்களால விசாரிக்க முடியாது, ஏகப்பட்ட வேலை குமிஞ்சு கிடக்கு, அதனால தேர்தலுக்கு ரெட்டையில யாருக்கும் கிடையாது. ஒருத்தர் வந்து ரெட்டை மின் விளக்கு வச்சுக்குங்க, அது அதிமுக புரட்சி தலைவி அம்மா. இன்னொருத்தங்க வந்து தொப்பி வச்சுக்குங்க, அதுக்கு வேற பேரு, 2 கட்சியா போட்டி போடுங்கன்னு சொல்லி கடைசியில தேர்தலும் நடக்கல. இப்படியே தான் வண்டி ஓடிச்சுங்க. அதுக்கு பிறகு பிஜேபி தலையிட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சுச்சு. வித்யாசாகர் ராவ் வந்து ஓபிஎஸ் கரத்தையும் இபிஎஸ் கரத்தையும் பிடிச்சி வச்சு கூட்டணி
அந்த ஒற்றுமையெல்லாம் பலப்படுத்தினாரு. ஆமா அப்புறம் அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சு. இதுதான் வரலாறு, மறக்கவே வேண்டாம். இப்ப நடந்ததுதாங்க. மிஞ்சி போனா ஒரு 8 வருஷம் இருக்கும், 9 வருஷம் இருக்கும். ஆமா அப்புறம் டிடிவி தலைமையில 18 பேர் பிரிஞ்சாங்க. அதுக்கு அடுத்தது 2017 இவ்வளவு நடந்த பிறகு இரட்டை இலைக்கு வந்து லஞ்சம் கொடுக்க முயற்சித்த வழக்குன்னு சொல்லி டிடிவி அரெஸ்ட் பண்ணி டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி அவர் ஆபீஸ்க்கு வராம போய் அதுக்கு பிறகு அந்த வழக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. அதுக்கு பிறகு 18 எம்எல்ஏக்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஏற்பட்ட பல தாவாக்கள்ல 18 எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கு 2 வருஷம் நடந்தது. 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வர்றதுக்கு 2019 ஆச்சு. ஆமா நடுவுல சேர்த்து நடத்துறாங்க. நடுவுல ஒரு 3 பேரு, கலைச்செல்வன், பிரபு, அப்புறம் வந்து 3 பேருங்க. இந்த 3 பேரும் வந்து 2019 டிடிவிக்கு ஆதரவா செயல்பட்டாங்கன்னு இதே சபாநாயகர் நோட்டீஸ் விட்டாரு. ஆமா அந்த நோட்டீஸ் சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை கொடுத்துருச்சு. அவங்க ஒன்றும் செயல்படல. அதெல்லாம் வந்து நீங்க வந்து உள்நோக்கத்தோட செயல்படுறீங்க, அதாவது சபாநாயகர் உள்நோக்கத்தோட செயல்படுறாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. ஓகே சார், இந்த பிளவுல வந்து சபாநாயகருக்கு ரோலே கிடையாது. ரோல் அதாவதுங்க, பேரண்ட் பார்ட்டியோட பிளவுல சபாநாயகருக்கு ரோல் கிடையாது. ஓகே, சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஒரு கொறடா உத்தரவை மீறி வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இஷ்யூ கொறடாவை சபாநாயகர் ரெகக்னைஸ் பண்ணலங்கிறது இஷ்யூ. அதான் பிரைமரி இஷ்யூ. அது கோர்ட்டுக்கு போகணும். சபாநாயகர் கொறடாவை ரெகக்னைஸ் பண்ண வேண்டியது அவசியமாங்கிறது ஒரு தனி கேள்வி. நீங்க இப்படி பாருங்க, நீங்க கட்சிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடுறீங்க, நான் சபாநாயகர், நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணணும்னு எங்க இருக்கு? நான் வந்து என் கட்சியில சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி, இவர் தலைவர், இவர் வந்து உதவி தலைவர், இவர் கொறடான்னு முடிவு உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன். அவ்வளவுதாங்க. நான் எப்போ என்னோட கட்சி எம்எல்ஏக்கள் கூடி முடிவு எடுத்தாங்களோ அதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க ரெகக்னைஸ் பண்றதெல்லாம் ஃபார்மல். சட்டமன்றத்துக்குள்ள இருக்கை ஒதுக்குறதுக்கு யாரை முதல்ல பேச விடுறதுங்கிறதுக்காக சட்டமன்ற விதிகளின்படி நீங்க போறீங்க, அவ்வளவுதான். இல்ல, இதுக்கு அடுத்த கட்டம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, சட்டமன்றத்துக்குள்ள 2 பிரிவா செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆமா, நாளைக்கு கவர்னர் உரம் வரும், பட்ஜெட் உரம் வரும். சட்டமன்றத்தை சுகமா நடத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு, சபாநாயகருக்கு இருக்கு. அதுக்காக நான் வந்து லீகல் இஷ்யூஸ் முடிகிற வரைக்கும் 2 பேரை 2 அணியா ரெகக்னைஸ் பண்ணல. ஒன்னு இபிஎஸ், ஒன்னு சிவிஎஸ். நான் சட்டமன்றத்துக்காக, சட்டமன்ற நடவடிக்கைகளுக்காக அப்படின்னு அதை சுத்தி வளைச்சு முலாம் பூசி செய்யலாம். ஓகே ஓகே, அது செய்யலாங்க. அப்படி செஞ்சாலும் கோர்ட்டுக்கு அது போகும், மேட்டர் கோர்ட்டுக்கு போகும். அப்ப இதுல யாருக்கு ரிலீஃபே கிடைக்காதுன்னு யோசிச்சு பாருங்க. எடப்பாடி தரப்பு அது எதிர்கட்சியா செயல்பட போகுதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமா, ஒரு ஆளு மாட்டினாரு, யாருன்னா காமராஜ். அவரு மினிஸ்டர் ஆசையில தான் போனாரு அங்க. ஆமா, அவருக்கு கிடைக்கவே போறது இல்லை மினிஸ்டர். இன்னொருத்தங்க சிவிஎஸும் வேலுமணியும், அவங்களும் மந்திரி ஆசையில போனவங்க தான். அவங்களுக்கும் மந்திரியே கிடைக்காது இல்ல. கோர்ட்டுக்கு நீங்க மேட்டர் போயிட்டீங்கன்னா எப்படி நீங்க மந்திரி சபையில அவங்களை சேர்ப்பீங்க? புரியுது. யாருக்கு நஷ்டம்? அரசியல் ரீதியாகவும் அவமானப்படுவாங்க, அவங்க எதிர்பார்த்த பதவியும் கிடைக்காது. அது போக தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் பெட்டிஷன் போட்டாங்கன்னா அவங்களையும் தூக்கி வச்சு பொட்டியல் போட்டு விசாரிக்க தான் செய்யணும், வேற வழி கிடையாது. அதே போல சார், இன்னைக்கு நமதம்மால நீங்க பார்த்திருப்பீங்க, பொதுக்குழு மூலமாக எடப்பாடியோடைய பதவியை பறிக்க திட்டம், அந்த டோன்ல தான் வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. 5ல் 2 பேர் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க, அதனால வந்து பொதுக்குழு கூட்டணும்னு வந்து ஒரு அறிக்கையை வந்து விஜயபாஸ்கர் பேர்ல வந்து வந்திருக்கு. இல்ல சார், ஓபிஎஸ்க்கு என்ன நடந்துச்சோ அதே வந்து எடப்பாடியாருக்கு நடக்க போது போல இருக்கே சார். நடக்காது. ஏன்னு கேளுங்க, இதே மாதிரி போட்டி பொதுக்குழு அதிமுகல எப்போ கூட்டப்பட்டது? 1997, 98, 96ல 4 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதாவே தோத்து போயிட்டாங்க. அப்ப திருநாவுக்கரசன் தான் போர்க்கொடி பிடிச்சாரு. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டி அதிமுகவே போட்டி போட்டுச்சுங்க. இதான் வரலாறு. அதுக்கு பிறகு 2 தரப்பும் ஒரே நாள்ல போட்டி பொதுக்குழு நடத்தினாங்க. ஜெயலலிதா தரப்பும் ஒரு பொதுக்குழு, அன்னைக்கே வந்து திருநாவுக்கரசு தரப்பு பொதுக்குழு. 2 தரப்புமே பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. திருநாவுக்கரசு தரப்புக்கு திருநாவுக்கரசு, ஜெயலலிதா தரப்புக்கு ஜெயலலிதா. மேட்ரு கோர்ட்டுக்கு போச்சு. ஜட்ஜி வந்து பிடி தினகரன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக கான்ஸ்டிடியூஷன் படி அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவர் தான் பொதுச் செயலாளர், அதனால திருநாவுக்கரசு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாது, ஜெயலலிதா தான் பொதுச் செயலாளர்ன்றாரு. இப்போ
இப்ப புது கான்ஸ்டிடியூஷன் தேர்தல் ஆணையத்துல அப்ரூவல் வாங்கினது. அதுல அந்த விதியிலையும் ஒரு சின்ன உபவிதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுக்கு 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 10 நிர்வாக செயலாளர். அப்போ இவங்க தரப்புல இருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர் அவரு பதவி நீக்கம் பண்ணிடுவார, பதவி நீக்கம் பண்ணிட்டாரு. ஆமா, பிராக்டிகலி வந்துங்க என்ன கெப்பாசிட்டியில வந்து விஜயபாஸ்கர் சொல்றாரு, அதிமுகவோட ஒரு பதவி வகிக்கிற கெப்பாசிட்டி தானே. உங்களை தான் பதவியில இருந்து தூக்கியாச்ச, பதவியில இருந்து தூக்கின செல்லாதுன்னு நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஓகே, பொதுக்குழு கூட்டி நோட்டீஸ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி எனக்கு நீங்க சொல்ற மாதிரி 2ல் 5ல் 2 பேருங்க எனக்கு ஆதரவு இருக்கு, பொதுக்குழு கூட்டணும்னு அவர் நோட்டீஸ் விட்டாருன்னா நோட்டீஸுக்கு தடை கட்டி உங்க கோர்ட்டுக்கு போவாங்க. ஓகே, இட் வில் பிகம் a மீடியா சர்க்கஸ். எஸ், பட் அட் த சேம் டைம் வந்து இதுல எந்த ரிலீஃபும் யாருக்குமே கிடைக்காது. கட்சி தான் அதுல பாதாளத்துக்கு போகும். கட்சி ஏற்கனவே இன்னைய தேதிக்கு வந்து அது நிலைமை மோசம் தாங்க. ஆனா நான் படுமோசம்னு சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, ஜெயலலிதா காலத்துல 4 எம்எல்ஏ தானங்க ஜெயிச்சது. அப்புறம் எப்படி அவங்க மீட்டு எடுத்தாங்க? பிடி ஜெனரல் ஜட்மெண்ட் வந்துச்சு, கையோட வந்து மக்களவை தேர்தல் வந்துருச்சு. இப்பவும் என்ன வரப்போகுது? மக்களவை தேர்தல் வரப்போகுது. அப்போ மக்களவை தேர்தலில் வெற்றியை நீங்க ஈட்டினீங்கன்னா, ஜெயலலிதா வெற்றியை ஈட்டினாங்க, 40க்கு 30 ஜெயிச்சது திமுக ஆளுங்கட்சி. அதோட எல்லாரும் வாழை சுருட்டிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். சரி, இதுல வந்துங்க தேர்தல் தோல்வின்னு வரும்போது இப்படியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். திமுக இந்த பிரச்சனைகளை சமாளிச்சிருச்சு. எப்படி சமாளிச்சுன்னா, நான் தான் பொறுப்புன்ட்டாரு ஸ்டாலின். அதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதை ஆய்வு நடத்துவதற்கு ஒரு குழு போடுவோன்ட்டாரு. குழு எப்ப ஆய்வு? ஏங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானங்க. ஏன் தோத்தீங்கன்னு தெரியாதா? திமுக ஏன் தோத்தீங்கிறது உங்களுக்கு எத்தனை காரணம் வேணும்? இந்த காரணம் எல்லாம் திமுக தொண்டர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நடுவுல இருக்க தலைவர்களுக்கு தெரியாதா? பிடிஆர் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காருங்க, இந்த மாதிரிலாம் நான் அப்படி எல்லாம் செஞ்சா வச்சேன், எனக்கு கொஞ்சம் அலுப்பாயிருச்சு, நான் அரசியல்ல ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி வர முடியுமா? அங்கதான் வேற ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருவானே. காலை ஆட்டிட்டே தான் நீங்க தூங்கணும். திண்ணையில படுத்திருந்தாலும், திண்ணையில தூங்கினாலும் அரசியல்வாதி காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அண்ணன் போயிட்டாருன்னு சொல்லி அப்படியே தூக்கி கடாசிடுவாங்க வெளியில. அண்ணா சொன்னதுங்க இது. அப்போ மிக இயல்பாக அரசியல்வாதிக்கு ஓய்வு கிடையாது. ஓய்வுனா அரசியல் விட்டு விலகுதல் தான். சார், அண்ணாங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லுங்க சார். பேரறிஞர் அண்ணான்னு சொல்லுங்க. இன்னைக்கு முதல்வரையும் அண்ணா தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதுலயே மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. சரி, பேரறிஞர் அண்ணா ரைட்டு, கரெக்ட் தான். உங்களோட திருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்க நாங்க அண்ணான்னு சொல்லி பழகிட்டோங்க. ஆமா சார், நான் வந்து உங்களை நான் ஒண்ணுமே சொல்ல சார். இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் வந்து அண்ணானா அது வந்து விஜய் அண்ணா தான் சார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக சொல்றேன், வேற இல்ல. இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து ஓல்டு ஜியா மாறுறது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுல வந்துங்க என்ன ஆல்பாவும் வந்துருச்சு. ஆமா, அது ஓட்டு போடல, அவ்வளவுதான். ஆமா, 9வது வகுப்பு 10வது வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ ஓரளவுக்கு நான் இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் சேனல் எல்லாம் பாக்குறாங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பொண்ணுங்க திமுக அதிமுக சேர்ந்தா என்ன தப்பு அங்கிள்னு கேக்குது. உனக்கு இவ்வளவு அரசியல் தெரிஞ்சிருச்சான்னு. உங்க விவாதங்களை எல்லாம் பாக்குறது இல்ல. புரியுது. அப்ப ரைட்டு, நல்ல விஷயம் தான். ஏன் தப்பு அப்படிங்கறத நம்ம விலைக்கு சொல்றோம். ஆமா. அப்ப அவங்க அந்த வரலாறை படிப்பாங்க. பெரியார் மேல விமர்சனம் வந்த பிறதாங்க பெரியார் புத்தகமே ஆரம்பிச்சது. ஆமா, கண்டிப்பா. அப்பதான் படிக்கிறாங்க ஜனங்க. நல்ல விஷயம், அப்படியே போகட்டும். ஆனா இந்த நிகழ்வுகள் மூலமாக நம்ம என்ன உணர்த்த விரும்புறோம்? ஒண்ணு, நீங்க விஜய் புராணம் இப்படியே பாடிட்டு போறது நல்லது இல்ல. ஏன்னா அடிப்படை பிரச்சனைகளையே ஜனங்க மறந்துடுவாங்க. அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அது உரைக்கும் பார்த்தீங்களா, அப்பதான் ஐயோ குயோ முறையோன்னு கத்துவாங்க. எப்ப வந்து வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற போறாரு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரா இல்லையா முதலமைச்சர்? இப்ப எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க பாட்டிலுக்கு? டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாம் ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்காங்க. இல்லையா முதலமைச்சர்? பெரும் பிரச்சனை இருக்குங்க. அவன் சொல்றான் 10 ரூபா வேணாங்க, நீங்க வந்து இறக்கி வைக்கிறதுக்கு மட்டும் கூலி கொடுத்துட்டு இறக்கி வைக்க சொல்லுங்க. பாட்டில் இறக்கி வைக்கும் போது உடஞ்ச பாட்டிலுக்கு யாருமே காசு கொடுக்கறது இல்லைங்க. அப்புறம் இண்டென்ட் போடும்போது ஏற்படுற செலவுகளுக்கு காசு கொடுக்கறது இல்ல. அப்புறம் வந்து மிஸ்ஸிங் பாட்டிலுக்கு யாரும் காசு கொடுக்கறது இல்ல. ஏத்த இறக்க கூலி காசு கொடுக்கறது இல்ல. இதுக்கெல்லாம் தான் நாங்க 5-10 வாங்கி சமாளிச்சுட்டு இருந்தோம். இப்ப நாங்க ஏதோ அயோக்கியர்கள் மாதிரி நீங்க பேசுறீங்க. கூட வாங்கி தின்னவன் எல்லாம் எங்க இருக்கான்? பயங்கரமான கேள்வி கேட்கறாங்க அவங்க. ரைட்டுங்க, யாரும் எந்த பணமும் வாங்க வேண்டாம். 10 ரூபாலாம் வாங்கல.
சப்ளை பண்றவனே 4 கடை 5 கடை சேர்ந்து தாங்க ஒரே லாரியில வருது சரக்கு. ஆமா. நாங்க இறக்கி வைக்கிறது காசே கொடுக்கலன்னு முடிவு எடுத்தா ஒரு நாளைக்கு 2 கூட அவனால வந்து டெலிவரி பண்ண முடியாது. செத்துருவானுங்க அவனுங்க. நல்லதா போச்சு. 10 ரூபாயும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எங்க சம்பளத்தை நாங்க வாங்கிக்கிறோம். எங்க செலவுக்கு மட்டும் நீங்க வந்து பணம் கொடுங்க. நாங்க ஒவ்வொரு தடவை பணம் கட்ட போகும்போது ஏற்படுற இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ் கொடுங்க. எங்க நீங்க பெட்டி கேஷ் வச்சிருக்கீங்க? ஏராளமான கேள்வி அவங்க கேட்கறாங்க. அப்ப நீங்க டாஸ்மாக்ல இருந்து கிடைக்கிற வருமானம் தமிழ்நாட்டு வருமானத்துல மிக அதிகம். டாஸ்மாக்கும் பத்திரப்பதிவும் சேர்ந்துதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 crores உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது கொடுக்கல அப்படின்னா உங்களால சம்பளமே போட முடியாது. சரி, கஜானா காலின்னு சொல்றது சர்வ தப்புங்க. கஜானா காலியாவே இருக்காது. டெய்லி வந்து உங்களுக்கு வரும் ஏதோ ஒரு ரூபத்துல. அப்போ ஒண்ணு கன்சல்டேட்டட் ஃபண்டுக்கு போகும், இல்லைன்னா உங்களோட வருவாயில போகும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து கிராண்ட் மூலமா வரும். தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த பொருளாதார சக்கரம் எங்கேயாவது அடிபட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா அடி வாங்கிடும். புரியுது. அப்போ விஜய் நிர்வாகத்துக்குள்ள இறங்கணும். இருக்கிறதே 9 அமைச்சர்களை வச்சு நீங்க என்ன நிர்வாகம் பண்ண போறீங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்போ நீங்க இன்னமும் ஏன் வெயிட் பண்றீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு அப்புறம் அதிமுக பிரிவுபட்ட அதிமுகவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு ஏன் இன்னமும் வெயிட் பண்றீங்க? உங்க கட்சியில இருக்கவங்க கொடுங்க. யங்ஸ்டர்ஸா தான் இருப்பாங்க, அனுபவ குறைவா தான் இருக்கான். ஆனா அதிகாரிகள் நல்ல அனுபவத்தோட இருப்பாங்கல்ல. ஓகே சார். சார் கடைசி கேள்வி சார். அதாவது எடப்பாடி தான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளரா இருக்காரு. அவருடைய தலைமையை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாதுங்கிறீங்களா சார்? சேலஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது டெமோக்ரஸில கிடையாதுங்க. யார் தலைமை வேணாலும் யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணலாம். ஆனா அதுக்கான ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ சிவிஎஸும் மத்தவங்களும் யாரோட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்துல ஜெயிச்சாங்க? எடப்பாடியார் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம். என்ன சின்னத்துல ஜெயிச்சாங்க? இரட்டை இலை. எந்த கட்சி பேனர்ல ஜெயிச்சாங்க? அதிமுக. அப்புறம் எப்படி வேற கட்சி பேனருக்கு போக முடியும்? அவங்க நாங்க தான் அதிமுகன்னு கிளைம் பண்ணலாம். அகைன் அது வந்து நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் பொதுக்குழு. அகைன் பொதுக்குழு கூட்டுற உரிமை யாருக்குங்கிற கேள்வி வரும். அப்போ திருப்பி நீங்க கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது வரும். அப்போ எடப்பாடி தலைமையில ஒரு அணி, சிவிஎஸ் தலைமையில ஒரு அணி, இரட்டை இலையே இல்ல அப்படின்னா அது யாருக்கு லாபம்? விஜய்க்கு லாபம், திமுகவுக்கு லாபம், பாஜகவுக்கு லாபம். விஜய்க்கு லாபம், திமுகவுக்கு லாபம். அது வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். பாஜகவுக்கு லாபம்னு நான் ஒத்துக்கிடல. என்ன காரணம்னா இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் எப்போதுமே மூல காரணமா அவங்க தான் இருந்திருக்காங்க. 2017 குழப்பத்துக்கு அவங்க காரணம் கண்ணால பார்த்த விஷயங்கள் தான் அது. ஆமா சார். இந்த குழப்பத்துக்கு அவங்க பின்னாடி இருக்காங்களா சார்? இருப்பாங்க. அதாவது அல்டிமேட்டா தேர்தல் ஆணையத்துக்கு மேட்டர் போகும்ல. அப்ப ஞானேஷ்குமார் யார்கிட்ட கேட்பாரு? ஐயா என்ன முடிவு எடுக்குங்க ஐயா, சொல்லுங்க ஐயான்னு யார்கிட்ட கேட்பாரு? டெல்லி கிட்ட தான் கேட்பாரு. ஜி கிட்ட தானே கேட்க முடியும். அப்ப அந்த இடத்துல தேர்தல் ஆணையத்தோட நடுநிலை நம்ம சபாநாயகரை அவரு முதல்ல இருந்தே வந்து இந்த ஸ்வீட்டுக்கு சந்தோஷமா தலையாட்டிட்டு தான் இருக்காரு. அவரு முதல்ல எப்படிங்க 2 பேரை பேசுறது கூப்பிடலாம்? அந்த இடத்துல அவரு நடுநிலை தவறி விட்டார். அவ்வளவுதான், தவறி விட்டார். இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அது கோர்ட்டுக்கு போக போகுது. அப்போ என்ன சொல்ல போறாங்க? ஏற்கனவே நடுநிலை தவறிட்டாரு, இவர் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. சரி, சபாநாயகர் தேர்தலையே எதுக்குங்க எல்லா கட்சியும் அவாய்ட் பண்ணாங்க? தேர்தல்னு ஒண்ணு போட்டின்னு வந்துருச்சுன்னா சபாநாயகர் மேல முதலே ஒரு இக்கனா வந்துருங்கிறதுனால தானே போட்டி போடல. இப்ப இவருக்கு எதிராக ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி இவரு 118 120 வாங்கி இன்னொருத்தர் 114 வாங்கி இருந்தா சட்டமன்றமே 2ஆ பிளவுபட்ட மாதிரி இருக்கும். அதனால நம்ம சபாநாயகர் தேர்தல்ல வந்து போட்டியை தவிர்க்கிறோம். நம்ம காலங்காலமா தவிர்க்கிறோம். அதுவே சபாநாயகருக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்குன்னு அவர் எடுத்துக்க கூடாது. சபாநாயகர் எதுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னா மரபுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சட்டமன்ற விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இந்த பாயிண்ட சபாநாயகரும் மிஸ் பண்றாரு. விஜயும் வந்து அது ஆமாங்கிற மாதிரியான ஒரு முதலமைச்சரும் அப்படிதான் இருக்காரு. ஆமாங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காரு. அவரோட அரசியல் அனுபவம் குறைவதற்கு காரணமா இருக்கலாம். இப்போ ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாடு அரசியல் வந்து மிகப்பெரிய சமூக நீதி அரசியல் சிரிப்பா சிரிக்குது. ஓகே சார். வருங்காலம் எப்படி போக போகுதுன்னு தெரியல. அதை பத்தி நிறைய பேசலாம். குறிப்பா அது ஒரு மூத்த ஊடகராக ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வச்சிருக்கீங்க. முதல்ல விஜய் புராணம் பாடுவதை நிப்பாட்டுங்க. மக்கள் பிரச்சனை அவ்வளவு இருக்கு, அதை நீங்க வந்து பேசுங்க. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக ஊடகங்கள் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஷியாம் சார்.